ஆக்ட்ரஸ் கௌரி அவங்களுடைய ப்ரெஸ் மீட்ல வந்து கேட்குறாங்க, ஹீரோ வந்து உங்களை தூக்குனாங்க, உங்களுடைய எடை என்ன, வெயிட்டாக இருந்துச்சா, அந்த மாதிரிலாம் சில ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டர் வந்து இன்னி வரைக்கும் அவர் பேசினது வந்து தப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம், நான் அதை மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அவருக்கு வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அதை தவிர்த்துருக்கலாம், இல்லை கேட்டது சரி அப்படின்னு இருந்தால் கூட அவங்களுக்கு அதை அவங்களுக்கு சரின்னு படலை அப்படிங்கும்போது அந்த இடத்துலையே முடிச்சிருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் பத்திரிக்கையாளர் 30 வருஷமாக இருக்கேன், நான் கேட்டேன் சரின்னு ஒரு பொங்கல்கிட்ட போய் நீங்கள் விவாதம் பண்ணும்போது பப்ளிக் மேலே உட்காந்து சொல்லணும் வாழ்ந்துச்சு சொல்லுங்க சார். அப்போ நீங்கள் மீடியா மற்ற நிருபர் இருக்காங்கல்ல, இவங்க அவங்களை கண்டிக்கணும் சார். பத்திரிக்கையாளர் சங்கம் என்ன பண்ணுது? பழனி படம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஹீரோவை 2-3 பிடிச்சிட்டான் கூப்பிட்டாங்க. அப்போ சில டேரக்டர்லாம் அனுப்பி வச்சாங்க, கதை கேளுங்க சார். மாயண்ட குடும்பத்தார் ராசுமதர் டேரக்டர் ஃபஸ்ட் நேரத்தை கூப்பிட்டாரு. சீமான் கேரக்டருக்கு என்ன கூப்பிட்டாரு, தொடர்ந்து என்னை கூப்பிட்டே இருப்பார். அவர் சார் உங்களுக்கும் நடிகர் இருக்காங்க சார், நான் தான் உங்களுக்கு நடிகரை அறிமுகப்படுத்தினுப்பார். சினிமாவில் தான் சிலர் உஷாராக இருப்பாங்க, சிலர் உஷாராக இருக்க மாட்டாங்க. உஷாராக இல்லாத இல்லை நான் ஒருத்தன். முதல்ல கதை ரெடி பண்ணிக்கணும், அப்புறம் கதைக்கு தேவையில்லா சினிமா வைக்காம இருந்தாலே நல்ல திரைக்கதை வந்துடும். நான் திருப்பாச்சி பண்ணும்போது விஜய் சாருக்காக பண்ணேன். பொதுவாக ஒரு கதை கமர்ஷியலாக. இப்போ விஜய் சாருக்கு மாஸ் ஹீரோ, அப்போ அவருக்கு ஓப்பனிங் இருக்கணும். அப்போ தான் அந்த அருவா பட்டதிட்டுறது, ஐநாறு கோயிலேருந்து அருவா வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறது, இது சாங் எல்லாமே அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட் நான் சொல்லும்போது சந்தனம் பூசணும் போயிடும் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். வேறு மாதிரி மூஞ்சி தெரியக்கூடாது, ஃபஸ்ட்டு வேறு மாதிரி சொன்னேன். அப்போ எனக்கு அது திருப்தி தான் இருந்துச்சு. இப்போது திருப்பாச்சி விஜய் சாருக்காக எழுதலை, ஜென்ரலாக எழுதியிருக்கீங்க. சிவகாசி எப்படி சார்? இல்லை, சிவகாசிக்குள்ள சீன் பை சீன் விஜய் சார் நினச்சி தான் பண்ணது, அது ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனுமே விஜய் சார், ஏன்னா விஜய் சார் தான் கால்சி கொடுத்தாரு. சர்க்கார் முடிஞ்ச பிறகு கூட எப்பவுமே விஜய் சாருக்கு அடுத்து கதை சொல்ற லிஸ்ட்ல ஒரு 3 டைரக்டர் இருக்காங்க. அதுல வந்து நம்பர் 1 பேரரசு இருக்காரு, பேரரசு மறுபடியும் பண்றாரு இல்லை அதுவும் நினைக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நான் உங்களுடைய ஒரு ஃபேன் சார். உங்களுடைய முதல் 3 படத்துக்கு நான் வந்து பெரிய ரசிகன். திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி. ஏன் அப்படின்னா நாங்கள் சின்ன வயசு சார் பழனி அதை எடுத்து வந்துடுறேன். ஏன்னா அது சின்ன வயசுல நாங்க பார்த்த படம். திருப்பாச்சி ஆகட்டும், திருப்பதி ஆகட்டும், சின்ன வயசுல அந்த தேட்டர் போகுமான்னு எங்கிட்டு இருக்க டைம்ல போய் பார்க்குற படம், பீக் கமர்ஷியல் படங்கள் அப்படிங்கிற டைம்ல நான் உங்களை இன்டர்வியூ பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நன்றி சார். சார் முதல் கேள்வி ஒரு ஹார்டான கேள்வி தான் நினைக்கிறேன். இப்போ நேத்திக்கு வந்து ஆக்ட்ரஸ் கௌரி அவங்களுடைய ப்ரெஸ் மீட்ல வந்து கேட்குறாங்க, ஹீரோ வந்து உங்களை தூக்குனாங்க, உங்களுடைய எடை என்ன, வெயிட்டாக இருந்துச்சா, அந்த மாதிரிலாம் சில ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டர் வந்து இன்னி வரைக்கும் அவர் பேசினது வந்து தப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம், நான் அதை மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அவருக்கும் வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க வந்து சின்ன படங்கள் எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு இருக்கீங்க, தொடர்ந்து ப்ரெஸ் மீட் எல்லாமே வரீங்க, பேசுறீங்க. இந்த சம்பவத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? அதான் கேள்வி கேட்டவர், கேள்வி கேட்கப்பட்டவர், அப்புறம் சூழல், இது எல்லாத்தையும் வச்சுட்டு தான் ஒரு விஷயம் பிரச்சனைக்குரியதா இல்லை சுமமாக கடந்து போயிடறாங்களா அப்படிங்கிறது. இதே அந்த ரிப்போர்ட்டருக்கும் கௌரி கிருஷ்ணன் இருக்காங்களே அவங்களுக்கும் ஆல்ரெடி அதிக பேட்டி இருந்து சந்திச்சு நிறைய ஆர்டிஸ்ட்லாம் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்து பேர சொல்லுவாங்க, அதை பெருசாக இருக்கீங்கப்பா. நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ நயன்தாரான்னு பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க, திரிஷா இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும். இப்போ அப்படியே ஆல்ரெடி அறிமுகமாகி பரிச்சயமானவங்க இந்த கேள்வி கேட்டுதான் வச்சுங்களேன், அவங்கள சிரிச்சுட்டேன், என்ன சார் இத்தனை கிலோ சார், இன்னும் எவ்வளோ சார் நான் குறைக்கிறேன் அப்படின்னு அது வந்து ஜாலியாக கடந்து போயிருக்கும். அப்போ இந்த ரிப்போர்ட்டருக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் எந்த வித பரிச்சயமோ அறிமுகமோ இல்லாத பட்சத்தில் இப்போ யாரோ ஒருத்தர்னு நினச்சிட்டு அந்த கேள்வியை எதிர்கொள்ளும் போது அவங்க சில கோவம் வந்துடும். ஓகே. இன்னொன்று, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறத்தையோ எடையோ சீண்டும் போது டக்குன்னு நீ என்ன சம்பாதிக்கிறீன்னு கேட்டாலும் பிரச்சனை இல்லை, இன்னும் உங்களுக்கு படமே இல்லையா அப்படின்னா கூட ஆமாம் இல்லை படம் வாங்கி தாங்கம்பாங்க இல்லை அவங்களுக்கு. அப்போது ஒரு பெண்ணிட்ட எதை கேட்கக்கூடாதுன்னு ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கணும்.
அதுதான் அது வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கேட்டவுடனே கொஞ்சம் கொஞ்சம் சூடாயிட்டாங்க அவங்க. அவங்க சொல்ல நியாயம். நான் அது ஒன்று தான். கேட்கப்பட்ட கேள்வி எந்த நோக்கத்தில் கேட்டார் தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோ வந்து படத்தில் அவங்கள தூக்கிட்டு 2 சுற்றினாரு. அப்போ நான் வந்து ஒரு ஒரு நகைச்சுவையாக தான் சார் தூக்கி சுற்றினீங்க சார், என்ன சார் எடை அப்படின்னு நான் ஒரு இதாக தான் கேட்டேன். அவங்கள வந்து ஒரு அவருடைய விளக்கம் சொல்லும்போது நான் வந்து மனசு நோவருக்காக கேட்கல, ஒரு இதைத்தான் கேட்டேன். அது அவங்களுக்கு தப்பாக பேசிட்டார். இருந்தாலும் இது வந்து அந்த கௌரி கிஷன் வந்து அவர் மனநிலை, அவங்க இதை எப்படி எடுத்துக்கிறாங்க பொறுத்து தான் இந்த கேள்வி. இது தப்பான கேள்வி ரைட்டான கேள்விங்கிறது நான் தப்பான கேள்வின்னு சொல்ல முடியாது, நம்ம ரைட்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ கேள்வி அங்கே கேட்குறாங்க. அங்கே கேட்கும்போது அவங்க அதை ஒரு சாதாரணம் எடுத்துக்கல. அப்படிங்கும்போது ஒன்றே ஒன்று நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் சார், அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு சார், அவங்க டென்ஷன் ஆகும்போது அங்கேயே அவர் சாரி தெரியாமல் கேட்டேன், நான் ஜாலியாக கேட்டேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்கன்னா அங்கே முடிஞ்சிருக்கும். அப்போது ஒரு ஆர்டிஸ்ட் இப்போல்லாம் தமிழத்தை பற்றி பேசுகிறேன், மேக்ஸிமம் தமிழ் பெண்கள் நடிக்க வர்றதில்லை. ஏன் தெரியுமா? இப்போ உங்களுக்கு ஒரு கோயம்புத்தூரோ திருச்சியோ இல்லை மதுரையிலேருந்தோ ஒரு பொண்ணு நடிக்க வருது நாங்களே, அப்போ அவங்கள பற்றி செய்தி வரும்ல. அப்போ கோயம்புத்தூர் இருக்கிற பொண்ணுக்கு அவர் உறவுலாம் எங்கே இருப்பாங்க, சொந்தக்காரங்க சித்தப்பா சித்தி இங்கேன இருப்பாங்க. மதுரை உள்ள பொண்ணுங்களாம் இங்கே அவங்க உறவுக்காரங்க இங்கே இருப்பாங்க மதுரை, இல்லை அக்கா கட்டி கொடுத்துருக்கலாம், மாமா இங்கே இருக்கலாம், அண்ணன் இங்கே இருக்கலாம், இங்கே இருப்பாங்க. அவங்கள பற்றி ஒரு செய்தி வரும்போது அதை நம்ம உறவினர்கள் படிப்பாங்கிறது ஆள் மனசில் சொல்லுவோம், படிப்பாங்க, அது உண்மை, அது உங்களுக்கு தெரியும். அப்போ தவறான ஒரு செய்தி வரும்போது அவங்க அப்செட் ஆயிடுவாங்களா, என்னடா அப்பா அம்மா நினைப்பாங்க, அம்மா நினைப்பாங்க, பயம். எதுக்கு நிறைய நார்த் இந்தியனில் கொண்டாந்து இறக்கணும்னா அவங்க சொந்தம் இங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க எங்கேயோ இருப்பாங்க, குஜராத்தில் இருப்பாங்க, மகாராஷ்டிராவில் இருப்பாங்க, எங்கேயோ இருப்பாங்க. அவங்களுக்கு இங்கே வர செய்தி வந்து அவங்க பார்ப்பாங்கங்கிறது தாட்டு வராது. நீ என்ன எழுதினாலும் அது கடந்து போயிடுவாங்க. ஆனால் தமிழ் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி, ஒரு யூடியூப்பில் ஏதாவது விமர்சனங்கள், யாராவது ஒருத்தர் வந்து அந்த விமர்சனங்கள் பேரில் உட்காந்துக்கிட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்பை கிண்டல் பண்ணுறது, அவங்கள வந்து ஒரு வேறு மாதிரி கோணத்தில் அசிங்கமெல்லாம் விமர்சிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது சொந்தக்காரலாம் பார்ப்பாங்கன்ட்டு நினைக்கும்போது எப்படி வருவாங்க. அதனால நிறைய தமிழ் பெண்கள் சினிமாவுக்கு வர தவிர்க்கிறாங்க. பயம், அந்த பயம் எப்படி வந்துச்சு? இந்த மாதிரி கேள்விகள் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்க குடும்பத்தை போட்டு ஆராயிறது, அடுத்தவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்துறது, எப்போவோ நடந்த 40 வருஷம் முன்னாடி ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை நீங்கள் லவ் பண்ணிப்பாங்க, அது இப்போ தூசி தட்டி இப்போ சொல்கிறது, அவங்க பேரம் பேத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. இது இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது எப்படி பெண்கள் துணிஞ்சு வருவாங்க சினிமாவுக்கு? எப்படி வருவாங்க? அப்போ இந்த கௌரி கிஷன் எனக்கு தெரியல, தமிழ் பொண்ணா மலையாளியான்னு எனக்கு தெரில, ஆனால் பொண்ணு அவங்களுக்கு சூழ்நிலை வர காரணம் இந்த கேள்வி அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல. ஏன்னா சொன்னது உடம்பு சம்பந்தம், இடம் சம்பந்தது. கரெக்ட். இங்கே ஒரு குண்டுனாலே கோவம் வந்துடும் சார், ஆம்பளைக்கே கோவம் வருது. குண்டு அப்படின்னாலே அப்படின்னா நம்ம ஆம்பளைக்கு நீங்கள் செய்ய மாட்டோம். அதை தவிர்த்துருக்கலாம், இல்லை கேட்டது சரி அப்படின்னு இருந்தால் கூட அவங்களுக்கு அதை அவங்களுக்கு சரின்னு படலை அப்படிங்கும்போது அந்த இடத்துலையே முடிச்சிருக்கணும். நீங்கள் விதம் பண்ணக்கூடாது சார். அதுவும் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை வருஷம் இருக்கீங்க, ஒரு பொண்ணு கூட அவ்வளோ நேரம் விவாதம் பண்ணும்போது அது எப்படி சமாதானம் இருக்கும்? ஏன் விவாதம் பண்ணுறீங்க, எதுக்கு விவாதம் பண்ணுறீங்க? நான் இப்போ சொல்கிறேன் சார், அவர் கேட்டது சரி தப்புன்னு சொல்லலை, விவாதம் பண்ண தப்பு, விவாதம் பண்ணது தப்பு, விவாதம் பண்ண தான் அதுக்கு விமர்சனம் கூட்டிடுச்சு. ஒரு வார்த்தை நம்ம தங்கச்சிமா நினைங்க, ஒரு சாரி கட்டுப்போங்க, இன்னும் குறைய போகுது. அது 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 வந்து நான் தான் கரெக்டு, நான் எத்தனை சர்வீஸில் இருக்கேன் அப்படின்னு நியாயப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா பப்ளிக் கோவப்பட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் 10 30 வருஷமாக இருக்கேன், நான் கேட்டேன் சரின்னு ஒரு பொங்கல்கிட்ட போய் நீங்கள்
விவாதம் முன்பு பப்ளிக் மேலே உட்காந்துச்சு. அப்புறம் வந்துச்சு இல்லை, ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு சார். கேரளால இருந்து அதை சொல்றாங்க. அது காரணம் நீங்கள் விவாதம் பண்ணுதான். நீங்கள் அங்கேயே முடிச்சுக்கொண்ட விஷயத்த நீங்கள் விவாதம் பண்ணும்போது பப்ளிக் வந்துடுச்சு. முதல்ல அவங்க இந்த பொண்ணுக்கு வந்துச்சு, நீ இடைய கேட்டது. நீ விவாதம் பண்ணும்போது பப்ளிக் வந்துடுச்சு. அப்போ இது பெருசாக்குனது அந்த பொண்ணு இல்லை, நீங்கள் தான். அதனால் இது கொஞ்சம் இன்னொரு சார் ரிப்போர்ட்ரு சிலர் இருக்காங்க சார், நம்ம 20 பேர் இருப்பாங்க. அதில் பார்த்து யாராவது ஒருத்தர் சார் சீன்றதுனே, அங்கே இருக்க ஒருத்தர் பரிசுரை சீண்டி விடுறது, அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துறது, அவங்களை எப்படி கோபத்தை ஏற்படுத்துறது மாதிரி கேள்வி கேட்குறது, இது வந்து ஒரு அநாகரிகமாக இப்போ இருக்குது. இதைத்தான் எங்கள் விஜயகாந்த் சார் இருக்கும்போது ஆரம்பித்தாங்க. அது அப்போ ஒரு 50 மீடியாக்கள் இருக்கும்போது அவர் ஒரு 2 பேர் போன்ற சொல்லுங்க சார். அப்போ நீங்கள் இந்த மீடியா மற்ற நிருபர் இருக்காங்கல்ல, இவங்க அவங்களை கண்டிக்கணும் சார். பத்திரிகை சங்கம் என்ன பண்ணுது, உங்களால் டோட்டல் எல்லாருக்குமே தர்ம சங்கடமாக இருக்கும். ஒரு கேள்வி கேள்வி பரிசு விட்டு அப்புறம் கோர்ட்டில் கேட்பாங்கல்ல குறுக்கு விசாரணை எதிர்கட்சி வைக்கல், அந்த தோரணையே கேட்குற டோன் இருக்குல்ல. உங்களுக்கு நீங்கள் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஓகே, அங்கே நீங்கள் உங்கள் டியூட்டியை பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கான கேள்வியை நீங்கள் கேள்வியை யாரும் இன்னும் கேட்கலாம் சார், யாரும் கேட்கலாம். ஆனால் கேட்குற தோரணை முக்கியம், தோரணை முக்கியம். அது இல்லை நிறைய பேர்ட்டப்போ. நம்ம பத்திரிகையில் இருக்கோம், அது கேட்குற தோரணை அவங்க விட்டுட்டீங்க. அது ஒன்று. இந்த வீரம் இருக்குல்ல, இந்த வீரம் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு பதவி வைக்கிறவங்க நிறைய மீடியா நிற்குது. இப்போ சார் அப்படின்னு ஒரு கேள்வினாங்க, அவ்வளவு இலக்காரமாக ஒரு பார்வை பதில் போகிறது இல்லை டைம் ஆச்சு நான் வந்து கொடுக்குறேன் ஏதோ மாதிரி சொல்லுங்க. ப்ரெஸ் ஓட்டுருந்தாங்க சார், அப்படியே ஒரு இலக்காரமாக இருப்பார். அப்புறம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, 2 கேள்வி பதில் சொல்கிறாரு. 3வது கேள்வி கேட்கும்போது டக் குறிச்சு போயிடுது, அந்த கேள்வி பிடிக்கலையா. அப்படியே ஒரு லுக் விட்டு ஒரு ஏளனமாக ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்பிடுது. இங்கே நீங்கள் கேள்வி வைக்கணும், உங்கள் விவாதத்தை இங்கே வைக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட உங்களுக்கு ஓட்டுக்கு சரி ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து ஒருத்தட்ட உங்களுக்கு கேள்வி ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஓகே, அதை நீங்கள் வைக்கணும். அது இப்போ இதுதான் இப்போ கொஞ்சம் ரிப்போர்ட்டரும் சரி கொஞ்சம் கேள்வி வைக்கிற தோரணைகள் யார்கிட்ட கேட்குறோம், பெண்கள்கிட்ட கேட்கும்போது ரொம்ப உஷாராக கேட்கணும். இதை கொஞ்சம் குறைச்சிட்டு நல்லது. ரைட் சார். நான் இப்போ சமீபத்தில் ஒரு டீசர் பார்த்துட்டு இருந்தேன். ஜெயம் ரவி சார் வராங்க, எஸ் ஜே சுரேஷ் சார் வராங்க, எல்லாம் போயிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் டிஜே பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு தெரியல, பேர் வருது டிஜே பேரரசுன்னு வருது. நீங்கள் ஹூடிலாம் போட்டு கேப்லாம் போட்டு, உங்கள் படத்தில் நாங்கள் பார்த்த எல்லாமே கொஞ்சம் மாசான ரோல் தான் வருவீங்க. வக்கீல், போலீஸு, ஆட்டோ டிரைவர், மாசான கேட்டு வருவீங்க. டிஜே யூத்தா வைபா பண்ணியிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்களா படத்தில்? ஆமாம் ஆமாம். அதில் வந்து ஜெயம் ரவி சார், எஸ் எஸ் சூர்யா, நான் ஃபுல் மெயின் ரோல் ஒன்று பண்ணுறேன். ஆனால் டிஜே ரோல் இல்லை. அந்த இதுக்காக ஒரு டீசர் பண்ணது. படத்தில் வர மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி சீரியஸ் கரெக்டாக வரும். எப்படி சார் மறுபடியும் நடிக்கலாம் அப்படின்னு வந்துட்டீங்களா? மறுபடியும் நடிக்கலாங்கல்ல, என்னோட படங்களில் ஒரு சீன் வருவேன். இதில் கொஞ்சம் த்ரோட்டாக வர மாதிரி இருக்குது. நம்ம நடிக்கிறதும் கொஞ்சம் நல்லது. அது ஒரு வேற ஒரு ட்ராவல் அது. ஆனால் என்ன நடிக்கும்போது தெரியுது, இயக்கத்தை விட நடிப்பு கஷ்டம். எனக்கு இது நம்ம இஷ்டத்துக்கு நடிச்சிருவோம், அது அங்கே டைரக்ட் சொல்கிறத பற்றி நடிக்கணும்ல, அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நான் உங்கள் படங்களே பார்க்கும்போது அந்த கரெக்டாக ஒரு சீன் வரும், பஞ்ச் டைலாக் பேசிட்டு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம், பேரரசு அப்படின்னு வரும். அந்த ஒரு பஞ்ச் வருது, நீங்களே டைரக்ட் பண்ணி நடிக்கிறீங்க. நாங்கள் பார்க்கும்போது எல்லா படத்துலையும் வராரு. ஏன்னா பிஃபோர் பேரரசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரவிக்குமார் சார் வருவார், சின்ன சின்ன சீன் வந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அதிகமா கேமியா பண்ணது நீங்க தான், அதுவும் பஞ்ச் டைலாக் பேசி நடிச்சது நீங்க தான். இவருக்கு நடிக்கிற ஆசை இருக்கு போல, ஃபுல் லென்த் கேரக்டர் பண்ணலாம்ல அப்படின்லாம் வந்துச்சு. அதனாலதான் இப்ப நடிக்க வந்துட்டீங்களா? எனக்கு அப்பவே பழனி படம் முடிஞ்சதுக்கப்போ எனக்கு ஹீரோவை 2-3 பிடிச்சிட்டு கூப்பிட்டாங்க. அப்போ சில டேரக்டர்லாம் அனுப்பி வச்சாங்க, கதை கேளுங்க சார், ராமராஜன், முரளி, அந்த டைப்புக்கு இப்போ ஒரு ஆள் இல்லை, நீங்கள் அந்த வில்லேஜ் கரெக்டாக இருப்பீங்க. நான் அப்போது இண்டஸ்ட்ரியில் எனக்கு நம்ம இடத்துல ஒரு சின்ன தலை கட்டிட்டு போயிடுவோம். என்ன நான் நடிகை நினைக்கல. அப்போ ஒரு சின்ன தலை கட்டுற நடிப்பு சொல்ல முடியல, நமக்கு ஏற்ற மாதிரி டேரக்டர் ஜெயிக்குவோம்,
நமக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போயிடுவோம். அப்புறம் அப்போ பிஸியாக வேறு இருந்தோமா, அப்போ நம்மளுக்கு வந்து இயக்கம் தான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம டேரக்ட் ஆகணும்னு நினச்சி தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்தோம். டேரக்ட் ஆகிட்டு நல்லா போயிட்டுருக்கு. தேவை வாங்கி வேறு ரூட்டில் போக வேணாம் அப்படின்னு அப்போ ஒதுக்குனேன். மாயிண்டு குடும்பத்தார் நம்ம ராசுமதுரன் டைரக்டர் ஃபஸ்ட் நேரத்தை கூப்பிட்டாரு. மாயிண்டு குடும்பத்தார் அதில் அந்த பரம ரோலுக்கா இல்லை தருண் கோபி ரோலுக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் முத்தாக சீமான் கேரக்டருக்கு என்னை கூப்பிட்டாரு. தொடர்ந்து என்னை கூப்பிட்டே இருப்பார் அவர். சார் உங்களுக்கும் நடிகர் இருக்கான் சார், நான் தான் உங்களுக்கு நடிகரை அறிமுகப்படுத்தணும்பார். அப்புறம் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால் நான் அப்போ நடிக்கிறதுல ஆர்வம் காட்டினது அப்போயே கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் ஹீரோலாம் பண்ணிட்டு இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்துருக்கலாம். அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சில நேரத்தில் நம்ம சார் நடிச்சிருக்கலாமோ, முழுக்க டேரக்ஷன் நம்மளுக்கு தப்பாக போச்சோ அப்படின்னு. டேரக்ஷன் போது பிடிச்ச நம்ம போட்டி இருக்குது, இப்போ ஹீரோக்குள்ள நம்ம போட்டி இருக்குது. இப்போ இதுனா ஒரு ட்ராவல் போயிருக்கும். இன்னொன்று அப்போவே நம்ம சொந்த படம் பண்ணியிருக்கணும். நம்ம பீக்கில் இருந்துமே அப்போயே ஒரு பேனர் வச்சுருந்தேன். இன்றைக்கி பேனர் நானே இது பண்ணிட்டு ஏதோ ஏற்ற மாதிரி சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்கேன். சினிமாவில் தான் சிலர் உஷாராக இருப்பாங்க, சிலர் உஷாராக இருக்க மாட்டாங்க. உஷாராக இல்லாத நான் ஒருத்தன். உஷாராக இருக்கிறதுனா எது சொல்கிறேன்? உஷாரானா வெற்றி அடைகிறது வேற, வெற்றியை தக்க வச்சுக்கிறது வேற. வெற்றி அடைகிறது திறமையை பொறுத்து, அவன் அறிவை பொறுத்து அறிவாளியாக இருப்பான். வெற்றியை தக்க வச்சுக்கிறது புத்திசாலி. வெற்றி அடைகிறவன் அறிவாளி, வெற்றியை தக்க வச்சுக்கிறவன் புத்திசாலி. ரெண்டுமா இருக்கிறாள் தான் சினிமாவில் லாங் டைம் ட்ராவல் பண்ண முடியும். நம்ம வந்து வெற்றி அடைகிற வரைக்கும் இருந்திருக்கோம், அதை தக்க வச்சுக்கிறதுக்கு புத்திசாலி இல்லை, அதை ஒத்துக்கணும். எல்லா படங்களுமே நல்லா தான் போச்சு கடைசி வரைக்குமே. நீ எடுத்த படம் எந்த படமே அதில் ஒன்று எனக்கு நிறைவு. எந்த படமே திருத்தணி தான் இருக்கிறதுலே கொஞ்சம் சுமாராக போனது பெரிய வசூல் ரீதியாவா. ஆமாம் வசூல் ரீதியாக. ஆனால் அதோட பிடிச்சிருக்கு லாஸ் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டரும் லாஸ் இல்லை. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டரு 2 வருஷம் கழிச்சு படம் கழிச்சு 2 வருஷம் பார்த்தேன் சார். எங்களுக்கு போட்ட வருஷம் வந்துடுச்சு சார், பெரிய லாபம் இல்லை, ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு ஒன்றும் லாஸ் இல்லை சார் வந்துடுச்சு. நான் நினச்சேன் திருத்தணி வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ள லாஸாக இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் படம் வாங்கி ரிலீஸ் பண்ணவர் சொல்லிட்டாரு. ஆனால் இது எந்த படம் இது வரைக்கும் நம்மளால் பெருசு லாஸ் ஆகிட்டாரு அந்த பேர் இது வரைக்கும் நம்ம எடுக்கலை. அது பெரிய திருப்தி எனக்கு. நான் வெற்றி அடைஞ்ச விட இது வரைக்கும் எந்த புதுசும் நம்மளால் லாஸ் இல்லைங்கிறது எனக்கு ஒரு திருப்தி. ஏன்னா இப்போ ஒரு 40 படங்கள் விஜய் சார் பண்ணிட்டாரு. திருப்பாச்சி எக்ஸாக்டாக ஒரு 40வது படம் 40 படங்கள் முடிச்சு கரெக்டாக ஆக்ஷன் ஹீரோ வளம் வர டைமில் வந்து திருப்பாச்சி வருது. ஃபுல்லாமே ஒரு பீக் கமர்ஷியல் படம் சார் திருப்பாச்சி. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ஃபார்மெட் அந்த மாதிரி இருக்கும். ஹீரோட இன்ட்ரடக்ஷன் சாங் ஆகட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில்டாக போகும். தங்கச்சிக்கு அந்த கல்யாணம் பேசுறது, தங்கச்சி சென்னை வருவாங்க, சென்னையில் பிரச்சனை, எல்லாமே அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதுனீங்க அதை சொல்லுங்கள். நமக்கு கதைக்கு முதல்ல கதை ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் கதைக்கு தேவையில்லாத சீன் வைக்காமல் இருந்தாலே நல்லது திரைக்கதை வந்துடும். இன்னொன்று அது கதைக்கு சில சீன்லாம் தேவைப்படும். நான் திருப்பாச்சி பண்ணும்போது விஜய் சர்க்கார் பண்ணல. அது பொதுவாக ஒரு கதை, கமர்ஷியலாக ஆக்ஷன் சென்டிமெண்ட் எல்லாம் கலந்து ஒரு கதை அதை பண்ணி வச்சுது. அப்புறம் விஜய் சார் சொல்கிற வாய்ப்பு கிடைச்சது, ஒன்று சொல்லிட்டேன், ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கதையில் விஜய் சார் பண்ணுறாரு அப்படின்னு கன்ஃபார்ம். அப்புறம் விஜய் சார் நினச்சி திருப்பி கதை ஃபுல்லாக ஓட விட்டேன். அப்புறம் இன்னும் மைனஸ் இருந்துச்சு. அதான் ஒரு நீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோனா பிரச்சனை இல்லை. இப்போ விஜய் சார் மாஸ் ஹீரோ, ரஜினிக்கு அடுத்து அவர் ஒரு மாசாக இருக்குது. அப்போ திருப்பி ட்ராவல் போகும்போது முதல்ல இதெல்லாம் இல்லை, இது ஓப்பனிங் சாங்கு அந்த மாதிரிலாம் இல்லை. பிகினிங்கே ஒரு சுவரி குச்சி வீட்டுக்கு குச்சி சடையை கட் பண்ணுறது தான் ஓப்பனிங் சீனே. இப்போ விஜய் சாருக்கு ஒரு மாஸ் ஹீரோ, அப்போ அவருக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கணும். அப்படி தான் அந்த அருவா பட்டை தீட்டுறது, ஐயனார் கோயிலேருந்து அருவா வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறது, இவர் வர்றது, அருவா வைக்கிறது, சாங் எல்லாமே அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டது. அப்போ ஓகே விஜய் சார் அவருக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஃபேன்ஸ் உள்ளே வரும்போது அவருக்குன்னு ஒரு ஓப்பனிங் இருந்தால் தான் கேலப்பாக இருக்கும். அது கேலப் வேணும். நான் விஜய் சார் டக்குன்னு பொஸ்குன்னு காட்டுன்னு வச்சுங்களேன், அவன் அங்கேயே அப்செட் ஆயிடுவான் ஆடியன்ஸ். அப்போ அங்கேயே அது சிலது உருவாக்கப்பட்டது. அப்புறம் சந்தன ஃபைட்டு ஃபஸ்ட் நான் சொல்லும்போது சந்தன பூசணம் ஃபைட் அந்த மாதிரிலாம் சொல்ல வரட்டேன். ஆமாம், வேறு மாதிரி மூஞ்சி தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு வேறு மாதிரி சொன்னேன்,
அப்போ எனக்கு அது திருப்தி இல்லாமல் இருந்துச்சு. இந்த மூஞ்சி தெரியாமல் பண்ணுறது அந்த படத்தில் வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, பழசாக இருக்கு, புதுசாக இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி போது அதுக்கப்புறம் திரும்பி அந்த சந்தனம் மேட்ரு ஐடியா இருந்துச்சு. அப்புறம் திருப்பி அதை வைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ். ஒன்று மட்டும் தெளிவிட்டேன், ஸ்லோ மட்டும் இங்கே கூடாது. ஸ்கிரிப்டு ஸ்லோவாக கூடாது கமர்ஷியல் படத்தில். இப்போ உங்களுக்கு ஒரு லவ் ஃபீல் படம் வச்சுங்களேன், ஒரு வாழ்வியல் படம்னா நீ அழகாக ரசித்து எங்கே ஃபீலு எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவன் அதில் ட்ராவல் பண்ணிடுவான். ட்ராவல் பண்ணும்போது அப்படியே அதுலேயே போயிடுவான். கமர்ஷியல் படங்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கே நின்று விளையாடணும் அங்கே நின்று விளையாடணும். மற்ற இடத்துல ஃபாஸ்ட். கமர்ஷியல் படத்தில் வந்து ரொம்ப லேக் விட்டோம்னா ஆடியன்ஸ் சுதாரிச்சிடுவான். என்னோட கோட்பாடு கமர்ஷியல் படத்துக்கு என் படத்தை சொல்கிறேன், என் படத்துக்கு நான் தான் சிந்திக்கணும். ஆடியன்ஸ் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிந்திக்கக்கூடாது. நீங்கள் டிக்கெட் உள்ளே வந்தீங்களா, நீங்கள் படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சிந்திக்கிற வேலை என் வேலை, படம் பார்க்குறது உங்கள் வேலை. நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னோட மிஸ்டேக்லாம் தெரிஞ்சு போகும். கமர்ஷியல் படத்தில் ஸ்லோ புரிஞ்சுக்கல, நீங்கள் அதுக்கு ஏற்கனவே போன சீனை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இங்கே அது இதுக்கு நான் உங்களுக்கு டிஸ்கஸில் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சம்பளம் கொடுத்து சிந்திக்க விடலாம். ஆடியன்ஸை டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ள போய் நான் சிந்திக்க விடக்கூடாது. அவங்க சிந்திச்சாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம். அப்போ கமர்ஷியல் படத்துக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் படத்துக்கு பட்டுன்னு போயிட்டே இருக்கணும். அந்த ஸ்பீடை மைண்டில் வச்சுக்கிட்டேன். அதனால் திருப்பாச்சின்னா ஸ்பீடுங்கிறது காரணம் ஆடியன்ஸை சிந்திக்க விடக்கூடாது, நம்ம தான் சிந்திக்கணும். அதான் அந்த படத்துக்கு வந்து 3 இசையமைப்பாளர்கள், மணிசர்மா சார், டிஎஸ்பி சார், அதுக்கப்புறம் ஸ்ரீகந்தர் சார். ஆமாம், ஃபுல்லாமே பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் ஒரு பாடல்கள். ஏன் அப்படி? இல்லை, மியூசிக் தினா சார் தான். தினா சார் தான் மெயின். அவர் தான் நீ இந்த ஊர் நான் இந்த ஊர், அப்போ முன்ன தப்பில் அத்தா பத்து வச்சல, கும்பிட போன தெய்வம், அப்புறம் இந்த தங்கச்சி சாங்கு என்ன அதை செஞ்சுவிட்டு அவரே மிஸ்டர். எங்களுக்கு அப்போது தெலுங்குல படம் பாட்டுக்கிட்டே இருந்துச்சு, கட்டு கீரை கட்டு. நாங்கள் வேறு டியூன் போட்டு வச்சுருந்தோம், ஒரு மெலோடியாக போட்டு வச்சுருந்தோம். அவர் விஜய் சார் தான் அந்த சாங் நல்லா ஹிட்டு. அவர் ரிக்வஸ்ட்டை கேட்டார், இந்த ஒரு சாங் நம்ம வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாமான்ட்டு. அவர் தினா சார்கிட்ட கேட்டேன். சார் கேட்டார், ஓகே இல்லைன்னா இருக்குது, ஆமாம் சாருக்கு பிடிச்சிருந்தா அந்த சாங் பண்ணிக்குவோம். அவர் பெருமிஷனோட தான் இந்த கட்டு கீரக்கட்டு, அது வந்து தேவி பிரசாத். அப்புறம் கண்ணு கலந்தாச்சு, அதுவும் அங்கே தெலுங்குலாவில் ஹிட்டாச்சு. இதே மாதிரி ஒரு நாள் காரில் போட்டு கட்டினார். போய்கிட்டு இருக்கும்போது சார் எப்படின்னா இருக்கணும், நல்லா இருக்கு சார், கொஞ்சம் பல வெரைட்டி இருக்கும் இதில். ஆமாம் ஆமாம் வெரைட்டி இருக்கும், பண்ணிக்கலாமா? சரி ஓகே சார். அப்போ அதனால தான் விஜய் சாருடைய சக்ஸஸ் அது. தெலுங்கு நல்ல ஹிட்டு. அவருக்கு மைண்டில் அவருக்கு இந்த டான்ஸு எல்லாமே அவருக்குள்ளே ஒரு இல்லை ஓட்டி பார்த்துப்பார். ஆமாம், அப்படிங்கும்போது அதனால தான் அவர் சொல்லி தான் 2 சாங்கு இங்கே வச்சது. தினாஸோட பெர்மிஷன், அவரும் மிஸ்டர் ஓகேன்ட்டார். சில மிஸ்டர் இல்லை என்ன சாங் இது மாதிரி தான் சாங் வேணும் உங்களுக்கு, நானே போடுறோமாங்க. அவர் அதை பிடிக்கல, ஓகே ஹீரோக்கு ஓகேனா ஏன் போட்டுங்க அப்படின்ட்டார். அப்படி வந்தது தான் அந்த 2 சாங். ஒரு மிஸ்டர் ஒருத்தர் தான், ரீ ரெக்கார்டிங் எல்லாமே தினா சார் தான். இப்போது திருப்பாச்சி விஜய் சாருக்காக எழுதல, ஜென்ரலாக எழுதியிருக்கீங்க. சிவகாசி எப்படி சார்? அவருக்காக ஃபுல்லாக எழுதுனதா பேசி வச்சு பண்ண? இல்லை, சிவகாசி ஃபுல்லாக சீன் பை சீன் விஜய் சார் நினச்சி தான் பண்ணது. ஏன்னா கால்ஷீட் கொடுத்துட்டாரு, ஒரு லைன் மட்டும் சொன்னேன், இந்த அம்மா சென்டிமெண்ட்டு, ஓகே அது ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனுமே விஜய் சார், ஏன்னா விஜய் சார் தான் கால்ஷீட் கொடுத்துட்டாரு. நமக்கு ஒரு சீன் டைலாக் எழுதும்போது விஜய் சார் அந்த விஷுவல் அவர் பேசுகிற மாதிரி நம்ம வரும். அப்போ முழுக்க கிளைமாக்ஸ் வரைக்கும் எல்லாமே முழுக்க விஜய் சார் நினச்சி எழுதின படம் தான் சிவகாசி. விஜய் சாரை நினைக்காமே எழுதின படம் தான் திருப்பாச்சி. ரைட்டு. இப்போ திருப்பாச்சி பார்க்கும்போது அந்த கதைக்களம், தங்கச்சி வந்து சென்னைக்கு வராங்க, ஒரு பிரச்சனை வருது, காப்பாற்ற அண்ணன் வந்து தங்கச்சிக்கு தெரியாமல் காப்பாற்றுறாங்க, இதுதான் கதைக்களம். இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்திருந்தது, அதை வச்சு கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்களா? இல்லையே, பார்க்கல. அண்ணா தேப்படம் சூப்பர். ஆமாம், அது வந்து இதே தான். கொல்கத்தா வந்து போயிருப்பாங்க, தங்கச்சி போயிருப்பாங்க, இவர் போய் காப்பாற்றுவார். இது திருப்பாச்சி ஸ்கிரிப்ட் தானே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நிறைய அப்போ பார்த்தேன், மீம்ஸ் எல்லாமே பார்த்தேன். அது திருப்பாச்சி தானே நம்ம சொல்லக்கூடாது, பப்ளிக் மனசுக்கு பட்டிருக்கலாம். நிறைய அதில் நிறைய சேஞ்சஸாக இருந்துச்சு.
சிலது நம்ம ஒன்று நினச்சி பண்ணுவோம், அது ஏற்கனவே ஒன்று வந்திருக்கும். அது நம்மோட தான் காப்பி அடிச்சாங்கன்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. அவருக்கும் தோணியிருக்கலாம், அண்ணன் தங்கச்சி சென்னையூர் பண்ணி ரொம்ப நாளாச்சு. நான் அவர் முள்ளு மலர் பண்ணது, முழுக்க அண்ணன் தங்கச்சி கதை வந்து முள்ளு மலர் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு படத்துலேயும் 2-3 சீன் வரும். அப்படியே பாட்ஷாவில் வந்து இந்த வேலை வாங்கி கொடுக்குறது, டாக்டர் படிக்க சீட் வாங்கி கொடுக்குறது, சின்ன விஷயங்கள் வரும். ஆமாம், அண்ணாத்தை தான் அவருக்கு முழுக்க அண்ணன் தங்கச்சி கதை ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதை நினச்சி பண்ணிக்கலாம், ரொம்ப நாளாச்சே அண்ணன் தங்கச்சி பண்ணுவோம் நினச்சி பண்ணிக்கலாம். நம்ம கதைன்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த டைமில் ஒரு சூப்பரான கமர்ஷியல் படங்கள் திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி எல்லாமே வருது. பழனி வரைக்குமே அந்த நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. அப்போ சூப்பர் ஸ்டாரும் அதே பேட்டர்னில் பண்ணக்கூடிய ஆள் தான். நீங்கள் சொன்னது தான், ரஜினிக்கு தலைவருக்கு அப்புறம் விஜய் பண்ணுறாரு, அந்த மாசு இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட அப்ரோச் எதாவது பண்ணியிருக்கீங்களா? அந்த வாய்ப்பு எதாவது அமைஞ்சிருக்கா? இல்லைப்பா, அப்ரோச் பண்ணேன். சிவகாசிக்கு அப்புறம் 2 கூட மீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சிவகாசி படம் பார்த்துட்டு ஒரு 2 வாரம் இருக்கும் சிவகாசி ரிலீஸ் ஆகி. எனக்கு ஃபோனில் லைனுக்கு வந்து ரஜினி சார் பாராட்டினார். ஆமாம், அதெல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட்டு. ஏன்னா நம்ம ரஜினி ரசிகர். ஆமாம், அவர் கேள்வி அதுதான். ஆமாம், அவர் படத்தை தியேட்டரில் முண்டி அடித்து மன்னரில் பார்ப்பார்ல. ஆமாம், டிக்கெட்டு சந்துக்குலாம் அது மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் அவர் படத்தை. அப்படிலாம் ஒரு ரசிகனோட தலைவராக இருந்திருக்கேன் ஊரில். நம்ம படம் பண்ணும்போது அவர் கூப்பிட்டு பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு 2 கூட இப்போ மீட் பண்ணேன். சரி, அவருக்கு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணுவோம், நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத மூமெண்ட் போய்கிட்டு இருக்கு. அப்போ தான் ராணான்னு படம் பூஜை போட்டு அன்றைக்கி அதில் உடம்பு சரியில்லாம போச்சு. ஃபஸ்ட் நாள் அந்த உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ண முடியல, பழைய டச் இல்லை நம்மளுக்கு. அப்புறம் சரி, அவர் அப்புறம் 2-3 வருஷம் ஆகிப்போச்சு. அப்புறம் திருப்பி அவர் நார்மல் வந்து பண்ணுறதுக்கு அப்படி விட்டேன். சரி, ஓகே. இல்லாட்டா அந்த மூமெண்ட்டில் இருந்துச்சு எனக்கு. அவர் உடம்பு சரியில்லாதனால விட்டாச்சு அப்படி. ஆனால் இப்போ சமீபத்தில் சார் ஒரு 5 வருஷமாக எடுத்துக்கலாம், சர்க்கார் முடிஞ்ச பிறகு கூட எப்போவுமே விஜய் சாருக்கு அடுத்து கதை சொல்கிற லிஸ்ட்டில் ஒரு 3 டைரக்டர் இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படும். அதில் வந்து நம்பர் 1 பேரரசு இருக்காரு, அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் இருக்காரு, லோகேஷ் இருக்காரு, இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 4-5 வருஷம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. பேரரசு மறுபடியும் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இது உண்மையிலே நடந்தது? அதுவும் நினச்சது. ஒரு இடப்பு மீட் பண்ணுவோம். ஆக்சுவலி சுறா 50வது படம், அப்போ கூட ஒரு சின்ன மீட்டிங் இருந்துச்சு. அப்புறம் அது மிஸ் ஆச்சு. நீங்கள் 50வது படம் பண்ணுறதா இருந்துச்சா? சபர். ஆமாம், விஜய் சார் 50வது படம், சுறா தான் 50வது படம். அப்போ மீட் பண்ணோம். அப்புறம் சுறா மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 2 படம் அப்படியே பண்ணுற மாதிரியும் டப்புன்னு எப்படி மிஸ் ஆகும் தெரியாது, யாரை உள்ள புந்துடுவாங்க அப்படியே. சர்க்கார் முடிஞ்சு சொல்லி நடந்துக்கிட்டு நினைக்கிறேன். அப்போ சர்க்கார் அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னேன் ஃபுல்லாக அது அரசியல் படம். அப்புறம் கேட்டு நான் இப்போ தான் அரசியல் நிறைய வச்சு செஞ்சுருக்கோம் சர்க்காரில், இப்போ இப்போதைக்கு அரசியல் வேணாம், கொஞ்சம் லேட்டாக ஆகட்டும், வேறு மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணலாம். அப்புறம் வேறு ஸ்கிரிப்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அட்லி உள்ள கமிட் ஆகிட்டார். அப்புறம் அப்படியே தட்டி போச்சு. அது எல்லாமே எதுவுமே திருப்பாச்சி அமைஞ்சதும் ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி சில மிஸ் ஆகிறதும் அமைப்பு தான். எதுவுமே நமக்கு கையில் இல்லை. நம்ம சிலது நினைக்காது நடக்கும். நம்ம விஜய் சாரை வச்சு ஃபஸ்ட்டு படம் பண்ணுவோம்னு நினைக்கல, நடந்துருச்சு. அப்போ அடுத்து விஜய் வச்சு பண்ண போகிறோம், கதை பண்ணுறோம், நடக்கலை. அப்படிங்கும்போது நடந்ததை நினச்சி இப்படி பண்ணும்போது நடக்குது, அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் தி இன்டர்வியூ. நன்றி.